பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலவேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த காலவேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி ஏ. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி ஏ. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுக்கலாம் எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு துன்மார்க்கன் சாகிறதை இந்த உலகம் விரும்பும். இதை நாம் கண்கூடாக கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் எந்த துன்மார்க்கனும் மனம் திரும்பி பரலோகம் வர வேண்டும் என்பதற்காக அவனுக்காகவும் இந்த பூமிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவனுடைய பாவங்களுக்காகவும் ஆண்டவர் தமது ஜீவனை கொடுத்திருப்பதினால் எந்த ஒரு துன்மார்க்கனும் அவனது துன்மார்க்கத்திலேயே அந்த வாழ்க்கையிலே சாகிறது அவருக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உலகத்தினுடைய அன்பல்ல, உலகத்தினுடைய தீர்ப்பும் அல்ல, இது பரலோகத்தினுடைய அன்பாய் இருக்கிறது. இதற்கு விளக்கமே தேவையில்லை. இதுவே உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போவதோ நரகத்துக்கு போவதோ அவருக்கு பிரியமே இல்லை. எனவே இந்த வசனம் அப்படியே நடந்தேறியதை இன்றைய சாட்சியிலே கேட்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே நான் வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்த வேளையிலேயே அநேக அற்புதங்களையும் விடுதலைகளையும் கர்த்தர் வருகிற ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி இருந்த வேளையிலே ஒரு நாள் என்னுடைய இளைய மகன், என்னுடைய 2வது மகன், இப்போ பாஸ்டரா இருக்காரு. அவன் அப்போது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 10 வயது பிள்ளை. அவனை கூட்டிக் கொண்டு அருகாமல் இருக்கிற ஒரு தெருவுக்கு போய் நான் திரும்பி வந்து கொண்டிருக்கேன். அப்பொழுது ஒரு இரவு வேளை வந்து கொண்டிருந்த வேளையில் நல்ல இருட்டி போச்சு. ஒரு 8 மணி இருக்கும். அந்த நேரத்தில் நான் என்னுடைய ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கேன். எனக்கு அந்த பக்கத்தில் எதிர்ப்புறத்தில் அது ஒரு 10 அடி ரோடு தான். அந்த சந்தில் ஒரு தம்பி எதிரைய போய் கொண்டிருக்கிறார். பார்த்ததுக்கு ரொம்ப நல்ல அலங்காரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு எதிர போறாரு. அதாவது போன தம்பி நானும் என் மகனும் அவரை சரியாக கிராஸ் பண்ணுற இடத்துக்கு வந்த உடனே சரியாக எங்களுக்கு எதிர்ப்புறத்தை நின்று கொண்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னாரு. நான் சுற்றிலாம் பார்க்குறேன், ஏதாவது நாய் ஏதாவது இருக்குமா,
ஒருட அந்த தம்பி நாய்க்கு பயந்து கத்துறாரு, யாரும் இல்லை. நான் அப்படி திரும்பி அந்த தம்பியை பார்த்து, என்ன பாச்சு உனக்கு அப்படின்னு. உடனே அந்த தம்பி என்ன பார்த்து, நீங்க ஊழியக்காரரா அப்படின்னு கேட்டாரு. அந்த தம்பி என்ன என்கிட்ட பேசின தம்பி கிறிஸ்டியனா ஹிந்துவா ஒன்றும் தெரியாது. ஆனா எடுத்த உடனே ஒருவேளை நான் வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்ல இருக்கிறதுனால பார்த்து என்ன ஊழியக்காரனான்னு கேட்டாருன்னு. இல்லைல்லப்பா, நான் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, நீ இப்போ எதுக்கு என்ன ஊழியக்காரனான்னு கேட்டாரு. எனக்கு சொல்லும் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்க தாண்டும் போது என்னுடைய கால் தரையில ஒட்டி கொண்டது அப்படின்னா. தம்பி, நான் இந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறேன், நீ அந்த பக்கம் போய் கொண்டிருக்கிற, உன் காலு தரையில ஒட்டி எப்படிப்பா ஒட்ட முடியும், என்னப்பா பேசுறது, இந்த மழை காலம் கூட இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லை, தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணி இந்த தரையில என் காலை எடுத்து விடுங்க அப்படின்னா. என் மகன் பக்கத்துல இருந்தப்பா, என்னப்பா அவர் கால் ஒட்டிக்கிச்சுன்னு சொல்றாரு அப்படின்னா. சரிப்பா இருன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாய் நடந்து போய் அவர் வந்த வழியா நின்று அந்த தம்பியுடைய தோல்ல கை வச்சு, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால் என்னவோ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு, நீங்க தயவு செய்து இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா, இந்த தரையிலிருந்து காலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த தம்பி 2 காலை எடுத்துட்டு, அப்பா எனக்கு கால் இப்ப தரையிலிருந்து வந்துருச்சு அப்படின்னா. நான் அவனை பார்த்து, என் தம்பி ரொம்ப கிண்டல் பண்றானா, ஏன்னா இந்த ஏரியால என்னை எல்லாரும் ரொம்ப கோவமா பார்த்துக்கிட்டு இருவான். தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு. என் பேர் சாம் அப்படின்னாரு. அப்படிங்களா, சரி சரி தம்பி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வந்த உடனே என் மகன் என்னை பார்த்து சொன்னான், அப்பா அந்த தம்பி அந்த அண்ணன் நம்ம பின்னாலே வந்துகிட்டு இருக்காருப்பா அப்படின்னு. அவர் அந்த பக்கம் தானடா போயிட்டு இருந்தாரு, நம்ம பின்னாலே எங்க வராரு அப்படின்னு. இல்லை வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப நெருக்கமா நடந்து வராரு அப்படின்னு. சரி நாங்க எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படியே பின்னாலே கதவு தந்த தம்பி உள்ள வந்தார். உள்ள வந்த உடனே என்ன பார்த்து, அங்கிள் உங்க ரெஸ்ட் ரூம் இருக்கா இங்க அப்படின்னாரு. ஓ டாய்லெட் கேட்கறாரு போன்னு சொல்லிட்டு, பின்னாடி இருக்குப்பா அப்படின்னு காண்பிச்சேன். அந்த பின்னாடி உள்ள போன ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு சடசடன்னு ஒரு சத்தம் கட்டுச்சு. நான் தம்பி வழிக்கு வந்துட்டானோ, உள்ள ஒரு வேளை அந்த பேசன் ஏதாவது உடஞ்சு கிடச்சு போச்சோ என்னவோ தெரியல. பக்கத்துல போய் நின்னா அவன் கதவை திறந்துட்டு வெளியே வந்தா உள்ள துண்டு துண்டா அதாவது பாட்டில் பீஸ்ங்க கிடக்குது. எனக்கு பயம் ஆயிடுச்சு. கையில ஒன்றும் இல்லை, கீழே பாட்டில் பீஸ் நடுவில் வந்துட்டு இருக்கான். என்னப்பா இது அப்படின்னா பயங்கரமான ஒரு குடி நாத்தம். அந்த தம்பி சொன்னா, நான் 2 பாக்கெட்ல 2 குடிக்கிறதுக்காக பிராண்டி பாட்டில் வாங்கி வச்சிருந்தேன், இப்போ இதை உடைச்சிட்டேன் அப்படின்னா. சரி உடைச்சிட்டியா, அப்போ நீ குடிச்சிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு. ஆமாம் குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறேன். ஹாலில் அவனே உட்கார்ந்து கொண்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னுடைய மனைவி அங்கேருந்து என்ன அவன் உட்காந்துக்கிட்டு நான் தம்பி யாருனாங்க. கொஞ்சம் ஒன்றும் வேண்டாம், என்னவோ தெரியல, அவன் எனக்கு பேசுகிறான் பார்க்கலாம். தம்பி உனக்கு என்ன வேணும்ப்பா, வீட்டுக்கு போகிறதானே நீ அப்படின்னா. இல்லைங்க அங்கிள், தயவு செய்து அண்ணே நீங்கள் ஒன்று செய்கிறீங்களா, கொஞ்சம் தயவு செய்து இன்னைக்கு ஒரு ராத்திரி என் கூட நீங்கள் தங்க முடியுமா அப்படின்னா. அந்த தம்பி யாருன்னு தெரியல. அவனுக்கு எப்படியே ஒரு தாராளமாக ஒரு 24 வயது இருக்கும், நல்ல வாலிப மகன், ஒரு சினிமா ஸ்டாரை போல அவ்வளோ அழகாக இருக்கிறான் அந்த பையன். இவனுக்கு என்ன பிரச்சனை, இது என்ன ஒரு குடியினால் வந்த ஒரு டிஸார்டரா என்ன தெரியல. தயவுசெய்து வரீங்களா, தயவுசெய்து வரீங்களா, உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படின்னா. சரி இந்த மனைவி விட்டு சொல்லிட்டு நான் போகிறேன், அங்கே எப்படி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு தங்குறேன், நீங்கள் பூட்டி வச்சுக்கோங்க கதவை, இல்லைன்னா நான் திரும்பி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செல்லெல்லாம் கிடையாது. அங்கே நான் புறப்பட்டு அந்த தம்பி வீட்டுக்கு போனா அவங்க வீட்டில் நாய் சுற்றி சுற்றி ஒடியாந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் எல்லா பொருளும் இறஞ்சி கிடக்குது கீழே. நான் உள்ள போனேன்னு கேட்டேன், என்னப்பா வீடு வேற மாதிரி இருக்குது, என்னது வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு. இல்லை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவையும் சரியா அடிச்சுங்க இந்த துரத்திட்டேன் அப்படின்னா. நல்லா படித்த குடும்பம், நல்ல பணக்கார குடும்பம். அவங்க அப்பா அப்பவே டன்லப் கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். என்ன தம்பி ஏன் தம்பா அப்படி பண்ணிட்டு அப்படின்னு. என்னவோ தெரியல அங்கிள், எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. இப்போ கூட நான் 2 பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு போய் நல்லா குடிச்சிட்டு ராத்திரி ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்தை குச்சிடலான் தான் நான் என் உயிரை எடுத்துடணும், கூட விட்டுடணும், இன்னைக்கு செத்து போகணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனால் என்னவோ உங்களை கிராஸ் பண்ணுற வேலையில் என் கால் தரையில் ஒட்டிக்கிச்சது என்னன்னே எனக்கு தெரியல. அதனால தான் இன்னைக்கு ஒரு ராத்திரி என் கூட கொஞ்சம் தங்குறீங்களா, இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி நான் வேற ஏதாவது ஒரு வகையில் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, ஆண்டவர் இந்த பிள்ளையை காப்பாத்தாரு, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன், ஒரு துன்மார்க்கன் கூட அவனுடைய துன்மார்க்கத்திலே அவன் சாகிறது எனக்கு எவ்வளவாவது பிரியமா இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா என்ன பதில் சொல்றாரு, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி படிப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகம் வேண்டுமானாலும் துன்மார்க்களை சதிக்கலாம், இறந்து போகலாம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு துன்மார்க்கத்தில் இருந்தாலும் அவனுக்காகவும் கர்த்தர் ரத்தம் சிந்தினதினால அந்த நாள்ல என்ன அங்க கிராஸ் பண்ண வச்சு என்ன நிகழ்ந்ததுன்னு என்னை வரல எனக்கு தெரியாது. ஆனா அதற்கு பிற்பாடு அந்த பிள்ளையோட ராத்திரி நான் தங்கி ராத்திரிலாம் அவன் தலைமுறை கை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலையில் எழுந்து என்னை பார்த்து பரதாம என்ன பார்த்தான், ராத்திரி தூங்குனீங்களா அங்கிள் அப்படின்னு கேட்டான். தூங்குனப்பா, பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. இல்லை எங்கள் அப்பா அம்மா இப்போ கூட வந்தாலும் வருவாங்க, கொஞ்சம் இருங்க, அவங்க வந்த வரல இங்கே போங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்தாங்க, என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவன் என்னவோ திருந்துற மாதிரி இருக்கு பாஸ்டர், கொஞ்சம் தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு கூட்டி முடியும் புத்தி சொல்லுங்க அப்படின்னா. பிற்பாடு வீட்டுக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய கிருபையினாலே அவனுக்கு வசனத்தெல்லாம் கொஞ்சம் போதிச்ச பிற்பாடு நான் இருக்கிற சபைக்கு தொடர்ந்து என்னோடு கூட வந்து
ஞானஸ்நானம் பெற்று தேவ பிள்ளையாய் மாறுபடியாக கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. ஒருவராகிலும் கெட்டுப்போவது அவருக்கு சுத்தம் இல்லை. நீங்க யாருக்காவது ஜெபம் பண்றீங்களா? நீங்க ஜெபம் பண்ண அவங்க உங்களை ரொம்ப உபத்திரப்படுத்துறாங்களா? நிச்சயமாக சொந்தப்படாதீங்க. துன்மார்க்கன் சாகிறதே அவருக்கு பிரியமில்லை. அப்படி இருக்கும்போது உபத்திரப்படுத்துற யாரை குறிச்சும் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தனுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராகிலும் கெட்டு போதும் சுத்தமில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி துன்மார்க்கனும் தன் வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரிடத்தில் வருவது உமக்கு பிரியம் என்று சொன்னீரே. அப்படியா இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற அப்ப ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் பதில் தந்து எல்லாரையும் சமூகத்திலே நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.